நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு அவர்கள் தலைமையில் அமைச்சர் பெருமக்கள் இடம்பெற்றிருக்கின்ற அந்த குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கு கொண்டிருக்கின்ற அந்த குழுவுடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றிக்காக தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் அனைத்து மாவட்டங்களிலும் வியாபித்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி நிச்சயமாக பாடுபடும் என்பதை மீண்டும் உறுதியாக தெரிவித்து, சென்ற சட்டமன்ற தேர்தலிலே மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 100 விழுக்காடு வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் குறித்து கொண்டார்கள். அது குறித்து முதலமைச்சருடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடன் கருத்துக்களை எடுத்து செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார். சார், இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி 2 இடத்துல இருந்து போட்டிட்டு உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிருக்கீங்க. இந்த முறை அதை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி தான் பேசிக்கிறோம். இந்த சின்னத்தில் போட்டியிருக்கோம். உதயசூரியன் சின்னத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும். அதையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். குறிப்பாக கூட்டணி கட்சிகள், அதாவது தேமுதிக புதிதாக கூட்டணியில் இணைந்திருக்கு. அவங்களுக்கான இடம் ஒதுக்கிறதுனால கொஞ்சம் இடங்கள் குறைத்துக்கான்னு சொல்லி ஐயங்களுக்கு கூட கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் 5 சொல்கிறீங்க, கடந்த முறை 2 தான் கொடுத்துருந்தாங்க. குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாங்கள் அதிகரித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். முதலமைச்சரிடம் கலந்து பேசி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அது பற்றி விவாதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நன்றி. கழகத்தின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழு, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த தேர்தலில் மாமகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 5 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு விரைவில் அழைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். உதயசூரியன் சின்னத்தில்தான் மாமக போட்டியிடும் எனவும் 5 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டிருப்பதாகவும் அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடித்ததுக்கு பிறகாக மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் பொழுது இந்த முறை கூட்டணியில் 5 தொகுதி கேட்பதாக முன்னதாகவே அவர் பேட்டி கொடுத்தது அடிப்படையே உள்ள கூட்டணி கட்சியுடன் தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையின் பொழுதும் அவர் வலியுறுத்தியதாக தெரிவித்திருக்கிறார். 5 தொகுதி இந்த முறை கேட்பதற்கான காரணமாக அவர் கூறுவது, கடந்த முறை 2 தொகுதிகளை உதயசூரியன் சின்னத்தில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள். குறிப்பாக ஜவஹர்லால் பாபநாசம் தொகுதியிலும் அப்துல் சமத் மணப்பாறை தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் 100% வெற்றி பதிவு செய்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த முறை 5 தொகுதிகள் வேண்டும் எனவும், அதே நேரத்தில் கடந்த முறை போட்டியிட்டது போலவே உதயசூரியன் சின்னத்திலேயே இந்த முறையும் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவருடைய முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது இவருடைய கோரிக்கை, இவருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கு முன்பாக திமுக தலைவருடன் இவருடைய கோரிக்கை தொடர்பாக ஆலோசித்த பிறகு
மீண்டும் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் பேச்சுவார்த்தை முதற்கட்டமாக மனிதநேய மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது என்ற தகவலை அவர் வெளியே தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்கள் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எவை என்பது குறித்தான தகவல்கள் இன்னும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை உறுதி செய்யப்படும் எனவும், அதே நேரத்தில் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்டது போலவே உதயசூரியன் சின்னத்தில், அதாவது மனிதநேய மக்கள் கட்சி என்று தனிச்சின்னம் ஏதும் இல்லாத சூழலில் கடந்த முறை அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சியான திமுக சின்னத்திலே தான் போட்டிட்டு இருந்தார்கள். அதாவது கடந்த முறை 173 இடங்கள்ல நேரடியாக திமுகவுடைய வேட்பாளர்கள், 187 இடங்கள்ல உதயசூரன் சின்னமும், அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, அதே போன்று கொங்கு நாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் உதயசூரன் சின்னத்தில் போட்டிட்டு இருந்தார்கள். அது போலவே இந்த முறையும் மனிதநேய மக்கள் கட்சி திமுகவுடைய சின்னமான உதயசூரன் சின்னத்திலேயே போட்டியிடும் என்றும் அவர்கள் விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறுகிறார்கள். மேலும் அவர்களுடைய சொந்த சின்னத்தில் எதுவும் போட்டியிடுவதற்கான விருப்பங்கள் ஏதும் இல்லாத சூழலிலும் தொகுதியுடைய எண்ணிக்கையை மட்டும் உயர்த்தி வழங்க வேண்டும். கடந்த முறை 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டு 2லும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த முறை அதை கூடுதலாக உயர்த்தி 5 தொகுதிகளாக கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடுவதால் அவர்கள் திமுகவுடைய வேட்பாளராகவே தேர்தல் ஆணையத்தால் கருதப்படுவார்கள். இருந்த சூழலிலும் அவர்களுடைய கூட்டணி கட்சியில அவர்கள் போட்டியிடக்கூடிய எண்ணிக்கையை உயர்த்தி உதயசூரன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் வைத்திருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜவஹர்லா தெரிவித்திருக்கிறார். மேலும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போதே அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறதா அல்லது மற்ற கட்சிகளுடன் தொகுதியை குறைத்துக் கொள்ளும்படி திமுக கேட்பது போலவே மனிதநேய மக்கள் கட்சியும் குறைத்துக் கொள்ளும்படி கேட்கப் போகிறதா என்பதெல்லாம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக தலைவருடன் ஆலோசனை பிறகாகத்தான் பேச்சுவார்த்தைக்குழு தெரிவிக்கும் என்பதையும் தற்பொழுதைய செய்தியாளர் சந்திக்கும் போது ஜவஹர்லா தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7330414434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.